ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மாதிரி படம் பார்க்க போறோம்னா, ஒரு ஓநாய் மனிதன் சம்மந்தப்பட்ட படம் தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஆப்ரேஷன் பிளட் ஹண்ட். இந்த படம் 2024லயே ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்தை பற்றி ஆரம்பத்திலே ரொம்ப ஸ்பாய்லர் பண்ணாமல் சீக்கிரம் படத்துக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணுறது உதவி எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நைட் டைமுங்க. ஒரு அடர்த்த காட்டுக்குள்ளே ஒரு ஜீப் ஒன்று வேகமாக போயிட்டுருக்கு. போன இந்த ஜீப்பு ஒரு பில்டிங் முன்னாடி போய் நிற்கிதுங்க. அந்த ஜீப்பில் 2 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடம் வந்துட்டு அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்க இடங்க. இந்த 2 சோல்ஜர்ஸும் வண்டியிலேருந்து இறங்கிட்டு சுற்றி முதி தேடுறானுங்க. எங்கேயும் இருந்தால் சோல்ஜர்ஸ் எல்லாம் காணோம், நைட் டைமில் எங்கே போய் தொலைஞ்சானுங்க, எவனுக்குமே பொறுப்பே இல்லை வேலையில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இந்த வண்டியில் இருக்க பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கானுங்க. அப்போது இவனுங்க கவனிச்சிடுறாங்க, பக்கத்தில் ஒரு சோல்ஜரு படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால இங்கே என்னன்றானுங்க, இங்கே பாருங்க மச்சான், இவ்வளோ பெரிய ஜீப் வந்திருக்கு, நாம் வந்திருக்கோம், இது கூட தெரியாமல் படுத்து தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், இரு நான் போய் எழுப்புறேன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்த்தா அந்த சோல்ஜரோட முகம் ஃபுல்லாக கீறி இருக்குங்க. அந்த சோல்ஜர் செத்து போயிட்டான். இங்கே பார்க்க வந்தவனும் இன்னொருத்தன்கிட்ட, டேய் அவன் செத்துட்டான்டா அப்படின்றான். இப்போ அடுத்த நிமிஷமே இவங்கள சுற்றி நிறைய ஓனாய்ங்க கத்துற சத்தம் கேட்குது. இவங்களும் கண்ணெல்லாம் எடுத்து ரெடியாக இருக்கானுங்க. அப்போ பாருங்க, வேகமாக ஒரு ஓனாய் மனுஷன் ஓடி வராங்க. வந்து இந்த பையனை பிடிச்சி கொன்னுடுறான். இப்போ இந்த இன்னொரு பையனும் கன்னை வச்சு நிறையா ஷூட் பண்ணுறாங்க. ஆனாலுமே அந்த ஓனாய் மனிதனுக்கு எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்கான். அப்போது அந்த ஓனாய் மனுஷன் மறுபடியும் இவங்கிட்ட வந்து இவனை போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ பாருங்க, அடிச்ச அடியில் இவனோட குடல்லாம் தனியாக பிஞ்சு விழுந்துருது. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் லண்டனில் காட்டுறாங்க. அங்கே ஒரு பையன் மிலிட்ரி கோட்டை போட்டுக்கிட்டு பாரில் போயிட்டு எனக்கு சரக்கு வேணும்னு சொல்லி ஒரு பழைய காசை தூக்கி வீசுகிறாங்க. அங்கே வேலை செய்கிற பொண்ணு வந்து பார்த்துட்டு, இது ரொம்ப பழங்காலத்து காசாக இருக்குது, இதுக்குள்ளாதே தர முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த இடத்துல ஒரு தொப்பிக்காரனை காட்டுறாங்க பார்த்தீங்களா, இவன் தாங்க இந்த பாரோட ஓனரு. அந்த பையில வந்துட்டு, யார்டா நீ மிலிட்ரி கோட் போட்டிருக்க, பழங்காலத்து காசெல்லாம் வச்சுருக்க, ஒழுங்கு மரியாதையாக சொல்லி இந்த காசை எங்கே திருடின, இந்த கோட்டை எங்கே திருடின, யார்டா நீன்னு சொல்லி கேட்டா, பதிலுக்கு இந்த பையலும், நான் அதெல்லாம் எங்கேயுமே திருடல, இந்த காசு என்ன தான் கோட்டுன்னு தான், ஒழுங்கு மரியாதை எனக்கு சரக்கை கொடுன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் இந்த பார் ஓனரு, ஒழுங்கு மரியாதை எதிர்த்து ஓடிடு, இல்லைன்னா ஒன்று அடித்தே வெளியே துரத்திடுவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போது அந்த பையனும், என்னையவே அடித்து வெளியே துரத்திடுவியா, நான் யார் தெரியுமான்னு சொல்லி அப்படியே வேகமாக எந்திரிக்கிறாங்க. அப்போ பாருங்க, உடம்பே கொஞ்சம் வித்தியாசமாக மாறுது. இப்போ தாங்க தெரிய வருது, இந்த பையன் ஒரு வேம்பயருங்க. அதாவது நைட்டில் வந்துட்டு ரத்தத்தை குடிப்பான் பார்த்தீங்களா, அந்த வேம்பயரு. ஆனால் இந்த பார் ஓனருக்காரன் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டுறாங்க. இந்த மாதிரி அவன் நிறையா கேஸை பார்த்துருக்கான் போல். அதனால் அந்த வேம்பயரோட நெத்திலே பொட்டுன்னு ஒரு மார்க் வச்சிட்றான். இப்போ அவ்வளோதாங்க, இந்த வேம்பயரும் அந்த பாரில் இருக்கவங்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த பார் ஓனருக்காரோட பையலும் பார்த்ததெல்லாம் போதும்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து இந்த வேம்பயரை விரட்டிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்த வராங்க. இவனோட ஃபேஸை நமக்கு இப்போ சரியாக காட்டலை. ஆனால் இந்த வேம்பயர் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் அப்பானாலேயே என்னை தடுக்க முடியல, நீயாடா வந்து என்னை தடுக்க போகிற அப்படின்னு சொல்லி வேகமாக இந்த பையனை கொடலான்னு சொல்லிட்டு வருதுங்க. அப்போ அந்த பையன் பாருங்க, உஷாராக ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த வேம்பயரோட நெஞ்சில் சதக்குன்னு குத்திடுறான். இப்போது இந்த மொட்டை தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் ரெவரெட்டு. நம்ம ஹீரோவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேம்பயரு, இந்த மாதிரி ஓனாய் மனுஷங்க, இந்த மாதிரி மனித சக்திக்கு அற்பாற்பட்ட ஒரு விஷயம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்தெலாம் நம்ம ஹீரோ ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் கண்டுபிடிப்பான், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இப்போ நம்ம ஹீரோ அந்த வேம்பயர்கிட்ட, உனங்க யார் அமைச்சதுன்னு சொல்லு, அந்த மிலிட்ரிக்காரங்க அமிச்சாங்களான்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அந்த வேம்பயரு, என்னெல்லாம் யாருமே அனுப்பலை, நானே தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த மாதிரி வேம்பயர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சாகாதாமா, ஆனால் உடம்புல அடிபட்டால் வலி மட்டும் பயங்கரமாக இருக்குமாங்க. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், பெரிய பல்லு இருக்கிறனால தானே இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, இருவன் பல்ல பிடுங்கி விடுறோன்னு சொல்லிட்டு அந்த பல்ல பிடுங்கிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஏன் இந்த பாருக்கு வந்திருக்கானா, இந்த பாருக்காரனும் நம்ம ஹீரோவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. இதே நேரம் 2 மிலிட்ரி ஆளுங்க நம்ம ஹீரோ கிட்ட டீல் பேச இந்த பாருக்கு வந்திருக்காங்க. அது என்ன டீல்னா, ஆரம்பத்தில் 2 மிலிட்ரிக்காரங்க செத்து போனாங்க பார்த்தீங்களா, அது ஒரு தீவுங்க. அந்த தீவுக்கு போகிற நிறைய அமெரிக்காக்காரங்க காணாமல் போகிறாங்க, இறந்து போயிடுறாங்கன்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கிதுன்னா, அதே தீவில் தாங்க ஜப்பானில் இருக்க மிலிட்ரிக்காரங்களும் இருக்காங்க. அந்த ஜப்பான்காரங்க தான் அந்த அமெரிக்காக்காரங்களை கொள்றாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வேறு ஏதோ சில கிரியேச்சர்லாம் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தொலைஞ்சு போன அமெரிக்காக்காரங்களாம் எப்படி இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்களா,
அவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஸ்பெஷலிஸ்ட்டு. சரி இவ்வளோ பண்ணால் எனக்கு திருப்பி என்ன நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டால், நம்ம ஹீரோவோட அப்பா கடைசி காலத்தில் அந்த தீவில் தாங்க போய் காணாமல் போயிருப்பாரு. அதனால் இந்த மிலிட்ரிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மட்டும் எங்களுக்கு உதவி பண்ணினா உங்கள் அப்பா எப்படி காணாமல் போனார், எங்கே இருக்காருன்ற ஃபைல் எங்ககிட்ட தான் இருக்குது, அதை நாங்கள் உனக்கே திருப்பி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஹீரோ இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹீரோக்கு அந்த தீவில் நடக்கிற எல்லா விஷயமே தெரியும். அங்கே இருக்க ஓனாய் மனுஷங்க பற்றிலாம் நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே தெரியும். இப்போ இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஹீரோவோட சேர்த்து மொத்தம் 8 பேர் டீம்மேட்ஸுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, அது என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த 2 மிலிட்ரிக்காரங்க அப்புறம் இன்னொரு ஐஆர் அஃபீஷியல்ஸுக்கு மட்டும் தான் தெரியுமாமா, மற்ற யாருக்குமே தெரியாது, வெளியே இருக்க மக்களுக்கும் தெரியாது அப்படின்றாங்க. அதனால் இந்த ப்ராஜெக்டை பற்றி வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோவும் அந்த டீம்மேட்ஸும் 2 நாளுக்குள்ளே இவங்களை காண்டாக்ட் பண்ணலன்னா இவங்க இறந்துட்டதா சொல்லி அர்த்தமாங்க. பேக்கப்புக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ண மாட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம ஹீரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மிலிட்ரி ஆளுங்களை நம்ப முடியாது, அவங்க வேலை நடந்ததுக்கப்புறம் நம்மளை கழட்டி விட்ருவாங்க, அதனால நம்ம இந்த விஷயத்த பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, நீ 2 நாளுக்குள்ளே அந்த ஆர்மிக்காரங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி என் கூட நீ பேசு, நானும் உனக்கு முடிஞ்சதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி அப்படி இப்படின்னு பேசி இவங்க ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. அப்போது இந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க. அது என்னன்னா வெள்ளியில் செஞ்ச ஒரு வித்தியாசமான துப்பாக்கிங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அதை எதுக்கு வெளியில் செஞ்சு வச்சாங்கன்னு தெரியல, மேபி போக போக நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஹீரோ அந்த தீவுக்கு போயிட்டு இருக்கான். இப்போ அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவோட சேர்த்து மொத்தம் 8 பேர் இந்த டீமில் இருக்காங்க. இப்போ அதே நேரத்தில் இவங்க போயிட்டு இருக்க தீவு காட்டுறாங்க. அந்த தீவு பேர் கோட்டாவாங்க. அந்த தீவில் ஏதோ திருவிழா போல் எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஏன்னா அலங்காரம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பொண்ணு யார், எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அப்போது அங்கே பாருங்கள் 3 பேர் ஷர்ட்டெலாம் உட்காந்துருக்கானுங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க இந்த தீவில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. இவனுங்க ஏன் முக்கியமான ஆளுங்கன்னு போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த திருவிழாவில் அந்த பொண்ணுக்கு விருப்பலன்னு மட்டும் தெரியுதுங்க. இந்த பொண்ணு எதையோ யோசிச்சுட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியாக எங்கேயோ போகிறா. அப்போது அவங்க நடுவில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவன் தாங்க இந்த தீவோட தலைவர். அவனும் அந்த பொண்ணையே பார்க்குறான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் ஃப்ளைட்டில் நம்ம டீமை காட்டுறாங்க. அங்கே இவனுங்கெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு அவனுங்க சொந்த கதை சோக கதை, அவங்களோட பேர் என்ன ஊர் என்ன இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் பாருங்கள் நம்ம ஹீரோ மட்டும் அந்த டீமில் அமைதியாகவே இருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஹீரோவை சர்ச்சு ஃபாதர்னு சொல்லி கலாய்க்கிறானுங்க. அது எதனாலனா நம்ம ஹீரோவுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகங்க. அடிக்கடி ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணுவான். கொஞ்சம் அமைதியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோ வெளியிருந்து பார்க்க தாங்க ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பான். ஆனால் உள்ள ஒரு குழந்தைங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் அப்படிதாங்க, வெளியே பார்க்க முரட்டுத்தனமாக இருப்பாங்க, ஆனால் மனசளவில் அவங்க ஒரு குழந்தைங்க. நான் என்னையை சுற்றி தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மனசளவில் குழந்தையா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானே தெரிஞ்சுப்பேன். இப்போது ஃப்ளைட்டில் இந்த பையனை காட்டுறாங்க பார்த்தீங்களா, இவன் தாங்க இந்த டீமுக்கு கேப்டனு. இவனுக்கு கீழே தான் நம்ம ஹீரோ மற்றவங்களாம் செயல்படுவாங்க. இவனும் ஒரு மிலிட்ரி ஏஜென்ட் தாங்க. இப்போ அதே நேரம் தீவில் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒடியாந்துருச்சுங்க. ஒடியான்ட்டு பின்னாடி யாரோ வராங்களான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்பவே அந்த 3 பேரில் ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, அவங்க கரெக்டாக அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு இந்த பொண்ணை படுக்க வச்சு ஏதோ மந்திரம்லாம் பண்ணி ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டுருக்கானுங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்துலையே அந்த ஓனாய் மனுஷன் அவன் இங்கேயும் வந்துடுறாங்க. இந்த ஓனாய் மனுஷன் வேறு யாரும் இல்லை, அந்த 3 பேர்த்தில் நடுவில் ஒருத்த உட்காந்து இருந்தான் பார்த்தீங்களா, அவன் தாங்க இது. இந்த கையை 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கானுங்களே, அவனுங்களுமே ஓனாய் மனுஷங்க தான். இது எதனால அந்த மனுஷங்க ஓனாயாக மாறுறானுங்கன்னா, இந்த தீவில் முன்னோர்கள் விட்ட சாபத்தினால தான் இவங்க 3 பேரும் இப்படி ஓனாயாக மாறிட்டு இருக்கானுங்க. இப்போது இந்த பொண்ணையும் ஓனாயாக மாற்றுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துருக்கானுங்க. இப்போ இந்த ஓனாய் மனுஷன் வந்துட்டு இந்த பொண்ணோட வாய்கிட்ட ஊதுறாங்க. ஊதுனா அந்த வாயிலிருந்து கேவலம் பச்சை கலரில் ஒன்று கேஸ் மாதிரி வருது. அந்த கேஸ் இந்த பொண்ணோட வாய்க்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஓனாயாக மாற ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஃப்ளைட்டில் எல்லோரும் தூக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த கேப்டன் பையலும் நம்ம ஹீரோவும் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஒன்றா வேலை பார்த்துருக்காங்க போல். இப்போ கரெக்டாக இறங்கு நட வந்தனையுமே எல்லோரும் எந்திரிச்சு குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் சோகத்தை பாருங்கள், அந்த 8 பேரில் ஒருத்தன் இறங்கின உடனே ஒரு மரத்தில் குத்தி ஆரம்பத்தில் செத்து போயிடுறான். இப்போ மீதி 7 பேர் தான் இருக்காங்க. இவங்களும் இதை பெருசாக கண்டுக்கலாங்க. வேற என்ன பண்ணுறது, வாங்க நம்ம பொழப்ப பார்க்கலான்னு சொல்லி இவங்களும் கிளம்பிடுறானுங்க. அப்போ கூட பாருங்கள் நம்ம ஹீரோ நின்று ஆத்மா சாந்தி அடையணும்னு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மனசு தாங்க கடவுள். இப்போ இவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த ஜப்பான் சோல்ஜருங்களோட பேஸை கண்டுபிடிச்சிடுறானுங்க. அங்கே போயிட்டு உள்ளே போந்து அடின்னு அடித்து அவனுக்கு இருக்க எல்லாருமே சாவடிச்சிட்றானுங்க. இப்போ உள்ளே போய் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போது அங்கே ஒரு டாலர் செயின் இருக்குங்க.
அந்த செயின் யாரோடதுன்னா இந்த டீமில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட அண்ணனு தான் வாங்க. அவன் இங்கே வந்தால் செத்து போனானாமா. அதனால அவனோட நினப்பா இருக்குன்னு சொல்லி அந்த டாலர் வச்சு வளர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த நாள் இவங்க அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யாருமே இவங்களை மதிக்க மாட்றாங்க. கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க, மிலிட்ரி ஆளுங்க அப்படின்னு சொல்லி யாருமே மதிக்க மாட்றாங்க. எல்லாரும் அவங்களோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர இவங்கள யாரும் பார்க்க மாட்றாங்க. அப்போது இந்த கேப்டன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் போய் திமுறா, நாங்களாம் யார் தெரியல, அமெரிக்கன்ஸ், ஒழுங்காக நாங்கள் கேட்கறதுக்கெலாம் பதில் சொல்லுங்கள், இங்கே யாருக்காவது இங்கிலீஷ் தெரியுமான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போது அதே இடத்துல தான் அந்த ஓனாய் பொண்ணு இருக்கா. இப்போ அவன் நார்மலாக தாங்க இருக்கா. அவன் வந்துட்டு ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறா. அப்போ இந்த பையனும் இங்கே ஏதாவது மிலிட்ரி பேஸ் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதாங்க ஆரம்பத்தில் அந்த 2 மிலிட்ரிக்காரங்க செத்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த பில்டிங்கை பற்றி கேட்குறான். அந்த பொண்ணு, ஓ அந்த பில்டிங்கா, அந்த பில்டிங் பக்கத்தில் தான் இருக்குது, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்படி போகிற வழியில் இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த தீவுக்கு வந்திருக்கீங்களா, அவனை நான் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவள் மைண்டில் எதை வச்சுட்டு கேட்குறான்னா, நம்ம ஹீரோவோட அப்பா கடைசியாக இந்த தீவுக்கு தானே வந்திருப்பாரு, அதனால் அந்த பொண்ணு அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி இருக்கனால நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுட்ருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ இல்லை இப்போ தான் நான் வரேன், இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு வழியாக இந்த பில்டிங் கிட்ட வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட பொணம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. அங்கங்கே தலை, குடல், கை, கால், அது இது நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இதெல்லாம் மிருகம் பண்ணுச்சா இல்லை ஏதோ மனுஷங்க பண்ணாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே உள்ளே போயும் பார்க்குறாங்க, அங்கேயுமே இதே மாதிரி தாங்க இருக்குது. இடமே ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ அந்த 7 பேரில் இந்த 3 பேர் மட்டும் தனியாக ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய பொட்டிங்களாக இருக்குது. இவங்க அப்படியே இந்த பொட்டி பக்கத்தில் போகிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் அப்படியே இந்த பாரை காட்டுறாங்க. அந்த வேம்பயர் மறுபடியும் வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனோட ரூமில் எதை தேடிட்டு இருக்கான். அப்படி என்னத்தரா தேடுறான்னு சொல்லி பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரன் நிறைய குட்டி பாட்டிலில் இந்த அரிய வகை மருந்தெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை குடித்தா கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் வரும். அதை தான் இந்த பையன் தேடிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் வந்துடுறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு இந்த வேம்பயரை துப்பாக்கியில் ஒரே சுடுங்க, அப்படியே பறந்து போய் அந்த வேம்பயர் விழுறான். இந்த வேம்பயர் பயலுக்கு அந்த தீவை பற்றி கொஞ்சம் தெரியுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆர்மிக்காரங்க போடுற பிளானை பற்றியும் தெரியும். அதனால் அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான், இதை பற்றிலாம் அந்த வேம்பயர் கிட்டே கேட்டுட்ருக்கான். இப்போ தாங்க அந்த வேம்பயர் பையன் ஒரு உண்மையாகவே சொல்கிறான். அது என்னன்னா, அந்த காலத்தில் யமாஷிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானிய மிலிட்ரி ஜெனரல் இருந்திருக்காரு. அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய தங்கத்தை கொள்ளையடிச்சு இந்த பில்டிங்கில் பதுக்கி வச்சுருக்காருங்க. இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக தான் அந்த மிலிட்ரிக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த ஓனாய் மனுஷங்க கொண்டு இருக்காங்க. இப்போது மறுபடியும் இந்த தங்கத்தை வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோவை இந்த டீமை எங்கே அமுச்சு வச்சுருக்காங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் காணாமல் போகிறாங்க, அவங்கள கண்டுபிடிக்க தான் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு. அதெல்லாம் எல்லாமே பொய்யுங்க. இவங்க மெயினாக இந்த பிளான் போட்டதுக்கு காரணமே இந்த தங்கம் தாங்க. இப்போ இந்த வேம்பயர் பையன் இந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட ஒரு டீல் போட பார்க்குறான். அது என்னன்னா, நானும் வேம்பயர், உனக்கும் நிறைய திறமைங்க இருக்குது, நாம் 2 பேரும் சேர்ந்து அந்த தங்கத்தை இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி பிளான் போட பார்க்குறான். ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காரன், நான் நட்புக்காக உயிரே கொடுப்பேன்டா, என்னென்ன இவ்வளோ கேவலமானவன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இந்த வேம்பயரை பார்லேருந்து வெளியே துரத்துறாங்க. இவன் வேம்பயர்னால மேலே வெயில் பட்டா செத்துருவாங்க. ஆனாலும் அந்த வேம்பயருக்கார பையன் எப்படியாவது வென்று தப்பிக்கணும்னு சொல்லி ஓட பார்க்குறான். அப்படி ஓடும்போது வெயில் உடம்புல பட்டு அதே இடத்துலேயே கருகி செத்துடுறாங்க. இப்போ அந்த தீவில் அந்த வேம்பயர் சொன்ன தங்கத்தை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கேப்டனுக்குமே இந்த பிளான் எல்லாம் தெரியுங்க. இவனுமே ஒரு கூட்டு களவாணி தான். இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம ஹீரோவோட அப்பாவை உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் ஓனாயாக மாறணும், இந்த தீவில் வந்து மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட தான் மந்திர தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை குடித்தா இவரும் ஓனாயாக மாறிடுவாராமா. என்ன இவர் கொஞ்ச நாளாக செத்துடுவாருன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இவருக்கு அந்த ஆசை இருந்ததுனால அதை வாங்கி குடிச்சிடுவார். ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு இந்த ஹீரோட அப்பாவை ரொம்ப பிடிக்குங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மந்திர தண்ணி இவர் கொடுக்குறான். இப்போ மறுபடியும் அந்த தீவை காட்டுறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க, நீங்கள் இங்கே இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலன்ட்டே இருக்கா. அப்போ பாருங்கள், நம்ம ஹீரோ பின்னாடி தாங்க அந்த ஓனாய் மனுஷன் வந்துட்டு இருக்கான். ஆனால் இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் நைஸாக அங்கிருந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு ஏன் இப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த ஓனாய் மனுஷங்க. நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, அந்த எடுத்துகிட்டு வந்த ஸ்பெஷல் கன்னை வச்சு இந்த ஓனாயை சுடுறான். அப்படி சுட்ட உடனே இந்த ஓனாய் அங்கிருந்து ஓடிடுதுங்க. இப்போ அதே நேரம் அந்த கேப்டனை காட்டுறாங்க. இவங்க தான் இப்போ தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் அந்த மிலிட்ரி ஆஃபீஸருங்களுக்கு ரேடியோ மூலமாக பேசிகிட்டு இருக்கான். அப்படி அந்த மிலிட்ரி ஆஃபீஸருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோவை இதே தீவில் விட்டு வர சொல்கிறாங்க. இதே அவனை முடிஞ்சால் கொண்டுட்டு கூட வந்துடுங்க, ஆனால் நீங்கள் மட்டும் இந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க.
பாத்தீங்களா, நம்ம ஹீரோ நெனச்ச மாதிரி நம்ம ஹீரோவ கொல்ல தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஹீரோ மேல இவ்வளோ வன்மன்னு தெரியல. இதுல ட்விஸ்ட்ட பாருங்க. இவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்ல உட்காந்து கேட்டுட்டு தாங்க இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றான், "இங்க பாருங்கடா, நீங்க போட்ட பிளான்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கா என் பாருக்கு வந்துருங்க. இல்லன்னா நான் பிளானெல்லாம் வெளிய சொல்லிருவேன்னு" சொல்லி மிரட்டுறாங்க. இப்ப அந்த 3 பேரும் சேர்ந்து தங்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிய இருக்க அந்த ஜீப் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த டீம்ல மீதி 3 பேர காட்டுறாங்க. இவங்க ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்த பாருங்க, ரொம்ப ரணக்கொடூரமா இருக்கு. அப்போ அந்த இடத்துல இப்போ ஓடி போனானே ஓனாய் மனுஷன், அவன் அங்க வந்து இந்த டீம்ல இருக்க ஒருத்தனை புடிச்சு சாப்பிட்டுறாங்க. அவ்வளோதான், இப்போ ஒருத்தனோட சோலி முடிஞ்சுச்சு. இப்போ அந்த இடத்துக்கு இன்னும் 2 ஓநாய்ங்க வருதுங்க. இந்த 3 ஓநாய்ங்களும் யாருன்னு தெரியுதாங்க? அந்த ஊர்ல முக்கியமான 3 பேர்னு சொன்னானே, அது இவங்க தான். இப்போ இந்த 3 ஓநாய்ங்களும் சேர்ந்து இந்த 2 பேத்தையும் சுத்து போட்டுருதுங்க. அவ்வளோதான், இப்போ இந்த 2 பேரோட சோலியும் முடிஞ்சுச்சு. இப்போ மீதி இருக்கிறது இந்த 4 பேர் தாங்க நம்ம ஹீரோவோட சேர்த்தி. இவங்க இப்படி வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த ஓனாய் மனுஷன் மறுபடியும் வந்துடுறாங்க. இவங்களும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, ஆனாலும் அவன் சாக மாட்றான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து ஒரே போடு தாங்க, ஒரே புல்லட்டி அந்த ஓனாய் மனுஷனை கொண்டுடுறான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவங்க இவ்வளோ தூரம் சுட்டுமே அந்த ஓனாய் மனுஷன் சாகலை, நம்ம ஹீரோ ஒரே தடவை தான் சுட்டான், அப்படி எப்படி அவன் செத்தான்னு சொல்லிட்டு. அது ஏன்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கே புரியுங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த கேப்டன் கிட்ட என்னடா பண்ணிருக்கீங்க, ஏன் இந்த தங்கத்தெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, இந்த கேப்டன் பையலும் நம்ம வந்த வேலையே இதுதான், நம்மளோட மிஷன் முடிஞ்சிருச்சு, வா நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம ஹீரோ இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சேஃப் இல்லை, அதனால முதல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகலான்னு சொல்லி எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அந்த ஓனாய் பொண்ணு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தாங்க இருப்பா. இப்போ அந்த ஓனாய் கூட்டத்தில் ஒருத்தனை கொண்டுட்டாங்க இல்லையா, அதனால கோவத்தில் இந்த பொண்ணு ஓனாயா மாதிரி இந்த கேப்டனை போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோ இறங்கி சண்டை கூட போடல, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு இவங்க வேகமா வந்துடுறாங்க. கொஞ்ச தூரம் வந்துட்டு இதுக்கு மேல ஜீப்ல போக வேணாம், ஏன்னா சத்தம் கேட்டா சுத்தி நிறைய ஓனாய்ங்க வந்துடும். அதனால தங்கத்தை ஜீப்ல வச்சுட்டு நம்ம நடந்து போலான்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஒரு இடத்துல சேஃப் ஆயிட்டாங்க. இப்பதாங்க நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், என்னன்னா இந்த ஓனாய் மனுஷங்களை நார்மலான புல்லட்னால சாகடிக்க முடியாதாமா, அதுங்களை கொல்லுனா சில்வரால செஞ்சா புல்லட்னால தான் முடியுமா. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்க சில்வர்லாம் உருக்கி புல்லட் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால தாங்க நம்ம ஹீரோவால் அந்த ஓனாய் மனுஷங்களை கொல்ல முடிஞ்சுச்சு. நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரன் கொடுத்த சில்வர் கன்னும் இருக்கும், அதே நேரத்தில் சில்வர் புல்லட்டும் இருக்கும். இதுதாங்க அதுக்கு ரீசன். இதே நேரம் அந்த பாரை காட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரன் மிரட்டி இருப்பான் இல்லையா, உண்மையான வெளியே சொல்லிடுவேன்னு, அதனால பயந்து போய் அந்த 2 மிலிட்ரிக்காரங்களும் இந்த பாருக்கு வந்திருக்காங்க. இப்போ பாருங்க, அந்த ஃப்ரெண்டுக்கார கன்னை வச்சு அவங்களே மிரட்டுறான். ஒழுங்கு மரியாதையாக என் ஃப்ரெண்டு வர வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, அவன் உயிரோட வந்தால் தான் நீங்கள் உயிரோட போவீங்க, இல்லை உங்களையுமே கொண்டுருவாண்டான்னு சொல்லி இங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த கிராமத்தில் நம்ம ஹீரோ அந்த கூட்டத்தில் ஒரு ஓனாய் மனுஷனை கொண்டுட்டான் இல்லையா, அதனால கோவத்தில் நம்ம ஹீரோவை கொல்ல இவங்கள கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இந்த 2 பேரும் சும்மா இல்லைங்க, எப்படியோ அந்த ஓனாய் மனுஷங்க திரும்பி வருவாங்கன்னு தெரியும், அதனால தான் அவங்கள கொல்ல இவங்களா பிளான் போட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்க என்னதான் பிளான் போட்டாலும் அந்த ஓனாய் மனுஷங்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இந்த பொண்ணை கொண்டாடுறாங்க. இந்த வயலையும் இங்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவனும் செத்துருப்பான்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ ஸ்லோ மோஷனில் ஓடி வந்து பார்க்குறான். வெளியே வந்தால் 2 ஓனாய்ங்க இருக்குங்க. நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த 2 ஓனாய்ங்களுமே கொண்டாடுறான். சரி அப்பாடா அவ்வளோதான்டான்னு சொல்லி நினைக்கும் போது இந்த ஓனாய் பொண்ணு இருக்கா இல்லையா, அவனும் உயிரோட தாங்க இருக்கா. அவன் நம்ம ஹீரோவை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறான், சரி வா உனக்கு நான் தானே வேணும், உடனே என்னை கொன்னுக்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த ஓனாய் பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலங்க, இவன் நம்மளை வாண்டடா கொல்லுன்னு சொல்லி கேட்குறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ சைட்லேருந்து யாரோ அந்த பொண்ணை சுடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த பையங்க. இவனை சாகணுங்க, இன்னும் உயிரோட தான் இருக்கான், எப்படியாவது ஓனாயிட்டு இருந்து தப்பிச்சிட்டான். இப்படி சுட்டனால அந்த பொண்ணோட பவரும் குறைஞ்சிருது, வெயில் உடம்புல பட்டனால அந்த பொண்ணு நார்மல் ஆயிடுதுங்க. இப்போ அந்த பொண்ணு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கறனால இப்போ நம்ம ஹீரோ பாருங்க எதிரின்னு நினைக்காம அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து உதவுறான். இப்போ அந்த பொண்ணு என்னன்றா, தயவு செஞ்சு அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க, இனிமேல் இந்த தீவு பக்கம் யாருமே வராதிங்க, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கன்றா. நம்ம ஹீரோவும் சரி நாங்கள் போயிடுறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்றான். அப்போ பதிலுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பாவை நாங்கள் நம்பி எங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டோம், அப்போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, சரி அவரையும் ஓனாய் மனுஷனாக மாற்றினா உடம்புல இருக்க ப்ராப்ளம்லாம் சரியாயிரும், அவரும் நல்லா இருப்பாருன்னு சொல்லி நம்பினோம், ஆனால் கடைசியில் அது எதுவுமே ஹெல்ப் பண்ணல, அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு அப்படின்றா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுட்டு, சரி இந்த தீவு பக்கம் இனிமேல் நான் யாரும் வரமாட்டோம், நீங்கள் நிம்மதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பையில அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த 2 பேரும் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த நடந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு, சரி மறுபடியும் நம்ம நேரம் கிடச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, எப்படியோ நம்ம ஹீரோ அந்த பாருக்கு கரெக்டாக வந்துடுறான். வந்துட்டு அந்த தங்கம்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க இல்லையா,
அதில் ஒரு 4-5 கட்டி மட்டும் எடுத்து இந்த மிலிட்ரிக்காரர்கிட்ட கொடுக்குறான். என்னப்பா இது இவ்வளோதான் இருக்குது மீதி எங்கன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் எங்களை ஏமாத்துனீங்கல்ல அதுக்கு இவ்வளோ தான் தர முடியும், இதுக்கு மேலே வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் வெளியே எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்றாங்க. அதனால அந்த மிலிட்ரிக்காரங்க எதுவும் சொல்லுங்க, கொடுத்த அந்த 4-5 தங்க கட்டியை மட்டும் எடுத்துகிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ மீதி இருக்க தங்க கட்டியெல்லாம் நம்ம ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு நார்மலாக கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாருக்கு புதுசாக இன்னொருத்த வராங்க. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறான். அது என்னன்னா, அவன் வந்துட்டு எகிப்தாங்க, அவனோட கண்ட்ரியில் அந்த மம்மிலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கலைச்சிட்டாங்களாமா. அதனால பெரிய சாபம் வந்து அவன் ஊரில் இருக்க நிறைய பேர் பேர் தெரியாத நோயால் நிறைய பேர் இறந்துட்டாங்களாமா. இப்போ ஒருத்த மட்டும் தான் உயிரோடு இருக்கானாமாங்க. அதனால ஹெல்ப் கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் சரி உட்காருப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. அவ்வளோதாங்க, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.